சமூக போராளி ஜாபர் அலி இன்றையோட ஒரு வருடம் ஆயிடுச்சு அவர் இறந்து. நீங்கள் இது வரைக்கும் எடுத்த நடவடிக்கையில் என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன போயிருக்கு இது வரைக்கும்? நம்மளுடைய தியாகி ஜவஹர் அலி இறந்து ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அரசு அதிகாரிகளும் பல திமிங்கலங்களும் சேர்ந்து திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய படுகொலை செய்யப்பட்ட இந்த ஓராண்டில் அரசு தரப்பிலிருந்து பெரிய அளவிற்கு ஒரு நடவடிக்கை இருப்பதாக இந்த பகுதி மக்கள் கருதவில்லை. ஏதோ ஒரு சிலர் அதை சம்பந்தமாக பேசுகிறார்களே தவிர அரசு நிறுவனங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஏதோ பேருக்கு நாங்கள்லாம் ஜெயிலில் வச்சுருக்கோம், அதை பண்ணிலாம் ஜாமீன் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே தவிர அவருக்கு அந்த படுகொலைக்கான ஒரு நடவடிக்கை என்பது அரசு தரப்பிலிருந்து இல்லை. அது எந்த அரசாங்கமும் இருந்தாலும் இப்படிப்பட்ட துரோகிகளுக்கும் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் உறுதுணையாக தான் இருக்காங்களே தவிர ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் இப்படிப்பட்ட துரோகிகளுக்கும் அரசு சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்களுக்கும் அரசாங்கம் உறுதுணையாகவே இருக்கிறதே தவிர அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே தொடர்ச்சியாக ஜவஹர்களுடைய படுகொலைக்கு நிரந்தரமாக அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு கொலைகாரர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேட்டி முடிக்கிறேன். என் பேர் ஜீவானந்தம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருமயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி தினந்தோறும் பயனுள்ள வீடியோக்களை கண்டு களித்திட நமது STC சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்கள்.